தமிழ் யூடியூப் சேனலும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு அம்பாளுடைய திருப்பணி நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கே இப்போ உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அம்பாள் திருமேனி முன்ன அந்த வளைவில் வச்சு அம்பாளுடைய திருமேனி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் காஞ்சி காமாட்சி சொல்கிறதுக்கே மிகப்பெரிய அற்புதம் வேணும். அவளுடைய கருணை இல்லாமல் இந்த இடத்துல நான் வந்து பேசியிருக்க முடியாது. அம்பாள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அம்பாள் காஞ்சி காமாட்சி அந்த மண்ணே பிரதான இடம். பஞ்சபூத தலங்களில் மண் ஸ்தலம் உள்ள அமைந்த இடம். காஞ்சி மண்ணை மிதித்தாலே போதும், அவ்வளோ பெரிய புண்ணியம். ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த காஞ்சிபுரத்திலேருந்து வந்தவங்க உலகம் ஃபுல்லாக நிறைந்து இருக்கிறார்கள். அவர்கள் இந்த காஞ்சி காமாட்சியும் கொண்டு வந்து பிரதானமாக வணங்குவாள். அவள் ஞானாம்பிகை, ஞானத்தை கொடுப்பவள். பத்மாசனத்தில் வீட்டிருப்பால் குண்டானில் சக்தி ரைஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த அம்பிகை தினந்தோறும் வணங்கிட்டு தான் பாக்கி காரியங்கள். ஏன்னா ஞானவான்கள் வந்து போன இடம், ஞானவான்களை ஆக்கிய இடம், சக்தியோடைய முழு பிரதானமாக இருக்கக்கூடிய இடம். அந்த மண்ணிலேருந்து இங்கே கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு காஞ்சி காமாட்சியை ஒரு சின்ன குக்கிராமத்துலேயும் இந்த காஞ்சி காமாட்சியை வணங்கக்கூடிய ஒரு பேர் பெற்றிருக்கிற ஒரு இடத்துலேருந்து இப்போ நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு நாராயண பெருமான், மகாலட்சுமி அவங்க கூட அந்த காஞ்சி காமாட்சியை தவம் இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள். இது கதைக்கு முன்னாடி அருபலட்சுமின்னு காஞ்சி காமாட்சி பீடத்துக்கு இடது பக்கத்தில் அருபலட்சுமின்னு இருக்கும். அந்த அருபலட்சுமியை பற்றி தான் இப்போ இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அருபலட்சுமியை வணங்குறதுனால என்னென்னா, உங்களுடைய சுக்கிரனுடைய ஆதிக்கம், உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட ஆதிக்கம் பலம் வாய்ந்ததாக மாற்றுவதற்காகவும் அங்கே அந்த அருபலட்சுமியை வணங்குவதாக ஐதீகம் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த அருபலட்சுமிக்காக காஞ்சி காமாட்சியை வணங்கிக்கிட்டு அந்த அருபலட்சுமியும் வணங்கிவிட்டு சென்றால்தான் முழு பலன் என்று இன்றும் பக்தர்கள் மனதில் நீங்கள் நிறைவேற்றிருக்கிறது. அந்த அருபலட்சுமியை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்த போதிலும் இந்த அருபலட்சுமியை பற்றி நம்ம இங்கே ஒரு கதையை சொல்லுவோம். நாராயண பெருமாள் பார்க்கடலில் வீட்டிருக்காங்க. அங்கே மகாலட்சுமியோட தான் வீட்டிருக்கிறார். மகாலட்சுமியோட வீட்டிருக்கிற அந்த பார்க்கடலில் நாராயண பெருமாள் இறை தத்துவம், இறை தத்துவரியும் நம்மளுக்கு மட்டும்தான். அவங்களுக்குள்ள கணவன் மனைவி தான். சில நேரங்களில் சிந்தனைகளில் சில விஷயங்களோடும் கோபம் போடும், சந்தோஷம் வரும், ஆனந்தம் வரும், பல விஷயங்களை பேசிப்பாங்க. இந்த இறைய அவங்களுக்குள்ள உரையாடல், அவங்க சமேத விஷயத்தில் தான் அந்த உரையாடல் இருக்கும். அப்படி நாராயண பெருமாள் என்ன நினச்சாருன்னா, இந்த உலகத்திற்கு நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும், நம்ம மகாலட்சுமிக்கும் அது சொல்லுவதாக இருக்கணும், காஞ்சி காமாட்சி தாயையும் உயர்ந்த ஞானத்தில் கொண்டுட்டு போகணும். இதற்கு என்ன வழின்னு அவர் ஒரு விளையாட்டு செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு மகாலட்சுமி தான் பக்கத்தில் இருக்கிறா, ஆரம்பிக்க தொடங்குறாரு. பாருங்கள், இந்த உலகத்தில் சொல்கிறாரு மகாலட்சுமியை, நீ ஒவ்வொரு இடத்திற்கும் போகிறதுனால தான் அந்த அழகு செல்வம் எல்லாம் சேருது மக்களிடத்தில், பக்தர்களிடத்தில் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மகாலட்சுமிக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாளுங்கிறதுக்காக இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். தெய்வங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஞானம் இருக்குது, எந்த அளவுக்கு மக்களிடத்தில் இருக்குங்கிறத. அதை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக இறைவழியை உணர்த்துறதுக்காக நாராயண பெருமான் ஆரம்பிக்கிறார். பார்க்கடலில் இருந்து கொண்டு மகாலட்சுமிகிட்ட கேட்குறார், ஆமாங்க, இதில் என்னங்க சந்தேகம், நான் ஒரு அழகு படைத்தவள், நானும் போனால் தான் நாங்கள் செல்வம் இருக்கும், அவன் சுகபோகங்களோட வாழ முடியும், நான் தான் வேணும் அப்படின்னு கேட்கவுடனே நாராயண பெருமாளுக்கு மகாலட்சுமிக்கு கர்வம் வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. நிச்சயமாக நீ தானா அப்படிங்கிறாரு. ஆமாம், உங்களை போல் கார்மேக வண்ணனாக இருந்தாங்கன்னா எப்படி உங்கள்கிட்ட அழகு இருக்கும், நீங்கள் கார்மேக வண்ணன் தானே, கண்ணு தானே இருக்கிறீங்க, நான் தானே மகாலட்சுமி லட்சுமிகரமாக இருக்கிறேன், போன இடங்கள்லாம் செல்லும் செழிப்போடு இருக்குது அப்படின்னு கர்வம் வந்துடுச்சு. அதை உணர்ந்துடுறாரு. அப்போ உணர்ந்த மாத்திரத்திலே இவருடைய விளையாட்ட ஆரம்பிச்சிடாரு. அப்படியா, கணம் செல்வம்ட்டு செல்விட்டே இருக்கும்ப்பா, அழகு அது பாட்டில் நீங்கள் முதுமை வர வர அழகு குறைஞ்சிடும், இளமையில் இருக்கும், அழகும் போயிடும், அப்போ செல்வமும் போயிடும். ஒரு இடத்துல பணக்காரனாக இருப்பான், திடீர்னு ஏழையாக மாறிடுவான், ஏழை பணக்காரனாக மாறுவான். அப்படி கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டு தான் இருக்கும். பணமும் நிரந்தரம் இல்லை, உன்னோட அழகும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கல அம்பாள் ரொம்ப கோபமாகிறா. என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் தான் அழகு, நான் தான் செல்வம் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறா. சொன்ன மாத்திரத்தில் இதெல்லாம் மாயை. நாராயண பெருமாள் சொல்கிறார், இதெல்லாம் மாயமா, பணம் செல்வம் இருக்கும், அதெல்லாம் ஒரு மாயை, அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் இந்த உலகத்தில் சிறப்பாக இருக்கலாம், அதை விட இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். விவாதம் பண்ணுறவுள்ள நீ தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ இனிமேல் மகாலட்சுமியாக உருவமாக இல்லாமல் அருவமாக மாறிவிடுவாய் அப்படின்னோன்னா அருவமாக மாறிவிடுவா. உருவம் இல்லாதது அருவம். அருவம் மாறிட்டோன்னா புரிஞ்சு கொள்வாள், மகாலட்சுமி புரிந்து கொள்வாள். ஆகா, நான் ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன், நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன்,
நாராயண பெருமாளே உங்களை வணங்கி கேட்குறேன், இதற்கு என்ன விமர்சனம் அப்படின்னு கேட்கக்குள்ள சொல்கிறேங்க. காஞ்சிபுரம்ங்கிற புலோகத்தில் இருக்கிற காஞ்சி காமாட்சி எங்கள் வீட்டில் இருக்கிற பத்மாசனத்தில் அவளை போய் வணங்கி தவம் பண்ணு காயத்ரி மண்டபத்தில் உட்காந்து உங்களுக்கு மறுபடியும் அந்த உருவம் கிடைக்க பெறும்னு சொல்லி நாராயண பெருமாள் உணர்த்துறார். இதுலேருந்து உணர்த்துறதுல என்ன வருதுன்னா, பணம் செருக்கு அடைஞ்சு நிற்காதீங்க, அழகு செருக்கு அடைஞ்சு நிற்காதீர்கள், எல்லாமே ஒரு மாயை தான். இதை தாண்டி ஒரு ஞானம் இருக்கிறது. அது காமாட்சியுடைய அந்த பத்மாசனத்தில் விட்டு இருக்கக்கூடிய அந்த தவத்தில் இருந்தால் உங்களுக்கு ஞானம் கிட்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக நாராயண பெருமாள் இந்த பக்தர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு. அது மறுபடி மகாலட்சுமி அதே மாதிரி தவம் இருந்து முழு உருவத்தை பெறக்கூடிய இடமாக காஞ்சி காமாட்சி இருக்குது. அதனால தான் அருவரூபலட்சுமியாக பின்புறம் உருவம் இல்லாமல் அருவலட்சுமியாக இருக்குவாங்க. காமாட்சிமேட்டேருந்து தாயாரிட்டேருந்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து அந்த அருவலட்சுமிக்கு முன்னாடி வச்சு அங்கே கொஞ்சோண்டு வச்சு தான் மறுபடியும் எடுத்து பூசிக்கொண்டும் மறுபடி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதனால் அருவலட்சுமி வழிபாடு காஞ்சி காமாட்சி பீடத்தில் அற்புதமாக இருக்கிறது. இன்றும் யாரும் இந்த சுக்கிரனை நீங்கள் ரைஸ் பண்ணணும், எனக்கு மேன்மை அடையணும், இன்னும் அழகு கூடணும் அப்படின்னு செருக்கு இல்லாமல் போகணும், ஞானத்தோடு செல்லணும். எனக்கு இறைவனுடைய அழகு தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு செல்லாமல் ஞானத்தையும் பெற்று ஞானம்பேகிட்ட போய் நின்றால் அந்த காஞ்சி காமாட்சிக்கு நிறைய புகழ். அதை பற்றி நம்ம சொல்லணுன்னா ஆதிசங்கர் வந்து கிடையாது, பெரியவாக இருந்தவங்க, சதானந்த சுவாமி ஞானம் பெற்ற இடம், இன்னும் ஏராளம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த மண்ணுக்கு உள்ள பெருமையை சொல்ல முடியாது. ஒரு துகளுமே ஞானம் சித்தம். அதை பற்றி சொல்லணுன்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அருவலட்சுமியை பற்றி இந்த வீடியோ அற்புதமும் ஆனந்தமாகவும் இந்த சன்னதியிலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். எல்லோருக்கும் பார்த்தவங்கிட்ட உங்களுக்கும் நல்லதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு நன்றி, வணக்கம்.